புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சித்திரமே நில்லடி. எழுதியவர் முத்துலட்சுமி ராகவன். பகுதி 13 தொடர்கிறது. நீ அப்படி வர்றியா? பணத்தையும் சொத்தையும் கட்டி காப்பாற்ற படிப்பு அவசியம். எங்கப்பா சென்னையில் பிரபலமான பிஸ்னஸ்மேன். சொந்தமாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அது இதுன்னு நிறைய பிஸ்னஸ் இருக்குது. சிவா குரூப் ஆஃப் கம்பெனிஸின் எம்டியாக நான் தான் உட்கார போகிறேன்னு நான் +2 படிக்கும்போதே எனக்கு தெரியும். அதுக்காக நான் படிப்பில் கோட்டை விடலையே. எங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு நான் தான். பிபிஏ படித்து முடித்துவிட்டு சென்னையில் எம்பிஏ பண்ணினேன். அதுவும் போதாதென்று ஃபாரின் போய் மேலே படிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் எம்டி சீட்டில் உட்கார்ந்தேன். சித்திரலேகா அவன் பேசுவதை கவனத்துடன் கேட்டபடி நடந்தாள். அவனுடைய வீட்டை பற்றி சொன்னான். அம்மா அபிநயா, பேருக்கேற்றதை போல பரதநாட்டியத்தில் அவங்க எக்ஸ்பர்ட். அப்பா கோபிநாதன். ஒரே ஒரு தங்கை இருக்கா, ஆர்த்தி. வீட்டில் பேசிக்கிட்டு இருந்ததை கவனிச்சியா? அவளுக்கும் உன் வயது தான். முடிச்சுட்டு எங்கள் கம்பெனியில் பர்சனல் மேனேஜராக இருக்கா. ஹவ் ஸ்வீட். அவனுடைய தங்கையை பற்றி அவன் சொன்ன செய்தியில் என்ன இனிப்பு இருக்க முடியும் என்று அவன் நினைத்து பார்த்தான். அந்த இனிப்பு ஆர்த்தி அவனுடைய தங்கை என்பதினால் ஏற்பட்டதா? சிவானந்தனும் சித்திரலேகாவும் வீடு திரும்பிய போது தோட்டத்துக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார் வாசிகன். அவர் முகத்தில் கலக்கம் குடிகொண்டிருந்ததை கண்டு திடுக்கிட்டான் சிவானந்தன். அவன் அறிந்த வரையில் அவனுடைய அன்பு தாத்தாவின் முகத்தில் இந்த அளவுக்கு கலக்கம் இருந்ததில்லை. சிவானந்தனின் தந்தை வழி தாத்தாவும் பாட்டியும் அவன் சிறுவனாக இருந்தபோதே மறைந்து விட்டிருந்தார்கள். பிறந்த வீட்டின் செல்லப்பெண் என்பதினாலும் குழந்தைகளின் கோடைக்கால விடுமுறையை கழிக்க ஏற்காடுதான் தோதான இடம் என்பதனாலும் அபிநயா வருடந்தோறும் குழந்தைகளுடன் பிறந்த வீட்டிற்கு வந்து விடுவாள். கோடைகால விடுமுறை என்பது மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு சேர்ந்தாற்போல் 2 நாள்கள் விடுமுறை கிடைத்தாலும் அவள் பிள்ளைகளுடன் ஏற்காட்டுக்கு வந்து இறங்கி விடுவாள். கோபிநாதன் மனைவியை நேசிப்பவர். அவளுடைய விருப்பத்திற்கு மறுபேச்சு பேசாதவர். அவளுடைய வேலை பளுவில் அவரால் ஒரு நாள் கூட சென்னையை விட்டுவிட்டு நகர்ந்து ஏற்காட்டில் இருக்க முடியாது. ஆனாலும் மனைவி மக்களை ஏற்காட்டிற்கு அவர்தான் அழைத்து கொண்டு வருவார். ஒரு நாள் தங்கிவிட்டு அன்று இரவிலேயே சென்னைக்கு பறந்து விடுவார். விடுமுறை முடிந்ததும் அவர்தான் ஏற்காட்டிற்கு வந்து குடும்பத்தை அழைத்து கொண்டு போவார். சிவானந்தனுக்கு அவனுடைய தாய்வழி தாத்தாவையும் பாட்டியையும் பிடிக்கும். வருடத்தின் மொத்த விடுமுறை தினங்களையும் தாத்தா பாட்டியின் வீட்டிலேயே கழித்ததால் அவனுக்கு அவன் தங்கை ஆர்த்திக்கும் அது அபிநயாவின் பிறந்த வீடு என்றே தோன்றாது. அவர்களை பொறுத்தவரை அதுவும் அவர்களின் வீடே. வாசிகன் மிகவும் தன்மையான மனிதர். அபிராமியோ அன்பின் திருவுருவம். அனைவரையும் அரவணைத்து போகிறவள். இவர்களுக்கு வாய்த்த மருமகள்களான பவானியும் துர்காவும் போட்டி போட்டுக்கொண்டு மாமனாருக்கும் மாமியாருக்கும் மரியாதை செய்பவர்கள். அவர்கள் பெற்ற பிள்ளைகளை பற்றி சொல்லவே வேண்டாம். ஒரு திரைப்பட பாடலில் வரும் ஆனந்தம் விளையாடும் வீடு என்பதை போல அந்த வீட்டில் ஆனந்தம் தவழ்ந்து விளையாடி கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட வீட்டின் தலைவரான வாகீசனின் முகத்தில் கலக்கமா? தாத்தா? சிவானந்தன் கவலையுடன் அவர் அருகே சென்றான். சித்திரலேகாவை காணோம் சிவா. அவளை பார்த்தியா? பதட்டமாக கேட்டவர் சிவானந்தனின் முதுகுக்கு பின்னால் வெளிப்பட்ட சித்திரலேகாவை கண்டதும் எங்கேம்மா போனேன் என்று கசிந்தார். சிவானந்தனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நண்பரின் பேத்தின் மீது இவருக்கு இத்தனை பிரியமா என்ற நினைவுடன் சித்திரலேகாவை அவன் பார்த்தான். அவள் பார்வை வாசிகனின் பார்வையை ஒட்டுதல் இல்லாமல் சந்தித்து பிரிந்தது. சிவா வாக்கிங் போக கூப்பிட்டார். போனேன். நான் கூட நீ உன் ஊருக்குத்தான் போயிட்டியோன்னு மறந்துட்டேன், பயந்துட்டேன். சொல்லாமல் போகிற பழக்கம் எனக்கு இல்லை. என் அம்மா என்னை அப்படி வளர்க்கலை. சித்திரலேகாவின் பதிலில் வாகீசனின் முகம் மாறிவிட்டது. கரிசனத்துடன் கூடிய வார்த்தைகளுக்கு இவள் எதற்காக கடப்பாறையை போன்ற வார்த்தைகளை கூறுகிறாள் என்ற அதிருப்தியோடு சித்திரலேகாவை கடிந்து கொள்ள முனைந்தான் சிவானந்தன். உனக்காக ஒருவர் அக்கறைப்படுகிறார்னா அதுக்காக நீ சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு அவர் மனதை கஷ்டப்படுத்தக்கூடாது. மற்றதை சொல்லித்தந்த உன் பேரண்ட்ஸ் இதை உனக்கு சொல்லித்தரலையா? தரலை. தூக்கி எறிந்ததை போல கடினமான பதில் உடனடியாக சித்திரலேகாவிடமிருந்து வெளிப்பட்டது. என் அம்மாவின் மனது சல்லடையாக இருந்தது. அவங்க மனரணத்தை பார்த்து பார்த்து வளர்ந்தவன் நான். எனக்கு மற்றவங்க மனது ரணமாகிறதை பற்றி எந்தவித கவலையும் கிடையாது. அவள் விடுவிடுவென வீட்டுக்குள் போய்விட்டாள். இவை என்ன தாத்தா இப்படி பேசிட்டு போறா என்றான் சிவானந்தன். விடுப்பா, சின்ன பெண். சின்ன வயசுலேயே உறவுன்னு சொல்லிக்க யாருமில்லாமல் அனாதையா இருக்கிறவ. அவன் மனசில் இருக்கிற துக்கத்தை இப்படி யார் மேலேயாவது காயப்படுத்துறதுல ஆத்திக்கிறா போல இருக்கு. விட்டு தள்ளு. எளிதாக அதை தள்ளிவிட்டு போய்விட்டார் வாசிகன்.
இந்த வீட்டில் என்னதான் நடக்குது? எது நடந்தாலும் அது நன்றாக நடக்க வேண்டும் என்பது மட்டும் அவனது கவலையாக இருந்தது. வாசிகனுடன் பேசியபடி வீட்டுக்குள் போனான். அங்கே ஹாலில் அமர்ந்திருந்த அகிலேஷனை பார்த்தபடி அசையாமல் சித்திரலேகா நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் என்னடா இது என்று அவனுக்கு ஆகிவிட்டது. இவ எதுக்காக மாமாவை முறைத்துக்கிட்டு இருக்கா? அகிலேசன் தலையை பிடித்தபடி கண்மூடி சோபாவில் சரிந்திருந்தார். அவரை முறைத்து கொண்டு நின்ற சித்திரலேகாவை அவர் கவனிக்கவில்லை. அவர் முகத்தில் படர்ந்திருந்த வேதனையில் சிவானந்தனின் மனம் மறுபடியும் துணுக்குற்றது. அகிலேசன் சிரித்த முகமாக இருப்பவர். அவர் முகத்தில் இந்த அளவுக்கு வேதனை தெரிய என்ன காரணம்? மாமா, சிவானந்தனின் அழைப்பில் கண் விழித்தவர் அவனை விட்டுவிட்டு சித்திரலேகாவை பரிதவிப்புடன் பார்த்தார். எதையோ பேச வாய் திறந்தவரை வாகிசனின் அழைப்பு தடுத்து நிறுத்தியது. அகிலேஷ்! அந்த அழைப்பில் பேச நினைத்ததை பேச முடியாமல் போன துயரம் அகிலேஷனின் கண்களில் தெரிந்தது. அதை பார்த்தபடி எந்தவிதமான உணர்வுகளையும் முகத்தில் பிரதிபலிக்காமல் சித்திரலேகா அசையாமல் என்றாள். சிவா சித்திரலேகாவுடன் வாக்கிங் போனானா? அதில் பொதிந்திருந்த செய்தி எதுவாக இருக்கக்கூடும் என்று சிவானந்தன் யோசித்தான். அகிலேசனின் கவலை சிவானந்தனை பற்றியதா? இருக்காதே. சிவானந்தன் அவர்களின் உறவு வட்டாரத்தில் மிக பெரிதாக பேசப்படுகின்ற இளம் தொழிலதிபன். அவனை சிறிது நேரம் காணவில்லை என்ற அவனுடைய தாய் மாமன் இந்த அளவுக்கு விசனப்பட்டார். நாடு விட்டு நாடு பறந்து கொண்டிருப்பவனை சிறுவனைப் போல அவர் எண்ணினாரா? இதற்கு முன்பு இது போன்ற அபத்தமான கவலைகள் அவரிடம் தென்பட்டதில்லையே. சுரேஷை காணோம்னா அவன் படிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கானோன்னு தேடிப்பார். சிவானந்தை காணோம்னா அவன் எங்கே எதை எக்ஸ்போர்ட் பண்ணுறானோ இல்லை எக்ஸ்டேட்டை விலைக்கு வாங்கிட்டு இருக்கானோன்னு பியோசி என்பவர் அவர். அந்த அகிலேசனிடம் சிவானந்தன் வேறு எங்கும் போகவில்லை, சித்திரலேகாவுடன் உலாவத்தான் போயிருந்தான் என்று வாகிசன் அறிவுறுத்தியதற்கான காரணம்தான் என்ன? தாடையை தடவியபடி யோசித்தவனின் மூளையில் மின்னல் வெட்டியது. வாகிசன் சொன்ன செய்தி சிவானந்தனை பற்றியதா? இல்லை, சித்திரலேகாவை பற்றியதா? அவன் பார்வை கூர்மையாக அகிலேசனை அளந்தது. அவர் சித்திரலேகாவை பார்த்து கொண்டிருந்தார். அவள் முறைப்பிற்கு பதில் சொல்ல விளைவதை போல இருந்தது அவர் தவிப்பு. மாமாவுக்கு சித்திரலேகாவை தெரியுமா? தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றே அவன் நினைத்தான். வாகிசனின் நண்பரின் பேத்தியாக அன்று காலையில் தான் அவள் அந்த வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறாள். அப்படி இருக்கும்போது மற்றவளுக்கு தெரியாத அவளை பற்றி அகிலேசனுக்கு மட்டும் எப்படி தெரிந்திருக்க முடியும்? அகிலேசன் சித்திரலேகாவிடம் எதையோ கேட்க வாயெடுத்த போது அவள் முகம் திருப்பி மாடியேறிவிட்டாள். அதில் சிவானந்தனுக்கு கோபம் கூட வந்தது. முகத்தில் அடித்ததை போல உருன்னு போறாளே. ஒரு பெரிய மனுஷன் எதையோ சொல்ல வர்றாரே, அது என்னன்னு கேட்போம்னு இவன் நினைக்கிறாளா? அப்படி என்ன அலட்சியம் வேண்டி கிடக்கு? அதுவும் இவர்களின் வீட்டுக்கு விருந்தாளியாய் வந்துவிட்டு இவர்களிடமே தெனாவிட்டு காண்கிறாள் என்றால் இவள் எவ்வளோ பெரிய அழுத்தக்காரியாக இருக்க வேண்டும். இந்த பெண் ட்ரெயினிலும் இப்படித்தான் பிஹேவ் பண்ணினா மாமா? அகிலேசனுக்கு ஆதரவாக பேசினான் சிவானந்தன். எடுத்தெறிந்து பேசினான். ட்ரெயின் ஜேர்னி முழுவதும் இவளுக்கும் எனக்கும் சண்டை தான் நடந்துக்கிட்டு இருந்தது. வாயை திறந்தாலே தேலின் கொடுக்குத்தான். எப்படித்தான் இப்படி இருக்கிறாளோ? அது அவளின் குற்றமில்லை சிவா, தழுதழுத்தார் அகிலேசன். மாமா? ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தான் சிவானந்தன். அகிலேஷ்! வாகிசனின் அதிட்டலில் அகிலேசன் வெளியேறிவிட்டார். சற்று நேரத்தில் அவரின் கார் கிளம்பும் சப்தம் கேட்டது. எஸ்டேட்டில் முக்கியமான வேலை என்று இருக்கு. இவன் அதை மறந்துட்டு இங்கே வாய் வளர்த்துக்கிட்டு நிற்கிறான். அதான் அதட்டினேன். வாகிசன் சிவானந்தனின் முகம் பார்க்காமல் சமாதானம் சொன்னார். இவருக்கு பொய் சொல்ல வராது என்பது இவருக்கு தெரியாதா என்று நினைத்து கொண்டான் சிவானந்தன். அந்தி வானத்தின் ஒளிர்கதிர்களின் அழகு ஏற்காட்டில் பன்மடங்கு அதிகமாக கூடியிருந்தது. மொட்டை மாடியிலிருந்து பார்க்கும்போது அது சித்திரலேகாவிற்கு தெளிவாக தெரிந்தது. யோசனையுடன் நடந்தபடி அவள் மொட்டை மாடியின் சுற்றுச்சுவருக்கு அருகில் வந்தாள். கீழே பார்த்தபோது தோட்டத்தில் கூடை சேர்களை போட்டு வாகிசனின் குடும்பம் வட்டமாக அமர்ந்து அரட்டை அடித்து கொண்டிருப்பது தெரிந்தது. இது போன்றதோடு குடும்பச் சூழல் ஏன் அவள் வாழ்வில் கிடைக்கவில்லை? துயரத்துடன் விலகி நடக்க முனைந்தாள் சித்திரலேகா. அதற்குள் மொட்டை மாடியை பார்த்துவிட்ட மேகா ஹாய் என்று உற்சாகமாக கையாட்டினாள். பதிலுக்கு சோகையாக சிரித்து வைத்தாள் சித்திரலேகா. அங்கே என்ன பண்ணுறீங்க? கீழே இறங்கி வாங்க, மேகா கூவினாள். இல்லை, இங்கேயே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது என்று மறுத்துவிட்டாள் சித்திரலேகா. இவங்க கொஞ்சி குழாவுறதை நான் பார்க்கணுமா? மொட்டை மாடியின் குறுக்களவை அவள் அளந்து கொண்டிருந்த போது அவள் பின்னால் காலடி யோசை கேட்டது. தனியாக என்ன பண்ணுற என்று கேட்டபடி அங்கே வந்தான் சிவானந்தன். தனியாக வாழ்கிறவளுக்கு தனிமைதான் சொந்தம். இதில்
தனியாக என்ன பண்ணுறேன்னு கேள்வி கேட்டால் என்ன பதிலை சொல்கிறது? எதையோ செய்துவிட்டு போகிறேன். அதில் உங்களுக்கு என்ன வந்தது? எல்லோரும் தோட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நீ மட்டும் எங்கள் கூட உட்காராம இப்படி தனியாக விளாத்திக்கிட்டு இருந்தா நாங்கள் எப்படி நிம்மதியாக பேச முடியும்? ஓ, அப்போ சார் உங்கள் நிம்மதிக்காக தான் என்னை தேடி வந்திருக்கீங்க. வாட் ஏ மேன் யூ ஆர். நான் தான். அதே போல் நீதான். உன்மேல் கரிசனம் காட்டி கவலைப்பட தாத்தாவையும் மாமாவையும் நீ தூக்கி எறிஞ்சி பேசினதை பார்த்த பின்னாடி உன்மேல் கரிசனம் காட்டி மூக்குடைப்பட நான் என்ன முட்டாளா? அதுக்கு அந்த 2 பேரும் பெரிய மனுஷங்களுக்கு தான் லாய்க்கு. நான் தயாராக இல்லை. ஸோ கீழே வா. முடியாதுன்னு சொன்னால் எனக்கு வேறு வழி இருக்காது. என்ன? சித்திரலேகா புரியாமல் கேட்டுக்கொண்டிருந்த போது அவள் இடுப்புக்கு கீழே கை கொடுத்து தூக்கிவிட்டான் சிவானந்தன். நடப்பதை அவள் உணர்ந்து கொள்ளும் முன்னால் படிகளில் இறங்க ஆரம்பித்து விட்டான். விடுங்க, திமிரி இறங்கினாள் சித்திரலேகா. என்ன தைரியம்? என்னை எப்படி நீங்கள் தூக்கலாம்? அவளுக்கு கோபத்தில் மூச்சிறைத்தது. என்மேல் தப்பில்லை, எனக்கு வேற வழி இருக்காதுன்னு நான் சொன்னேனே இல்லையா? அது என்ன வழின்னு கேட்டது யாரு? நீ தானே. அதை காட்டத்தான் தூக்கினேன். ரொம்ப நல்லவனை போல முகத்தை வைத்து கொண்டு விளக்கம் சிவானந்தன் சொன்ன விளக்கத்தில் கோபத்தில் கொதித்து போனாள் சித்திரலேகா. உங்கள் நியாயமெல்லாம் புதுசாக இருக்கு. அவங்க வேகமாக படியிறங்கி போய்விட்டாள். உங்கள் நியாயம்னு இவ யாரை சொல்கிறா? என்னை மட்டும் சொல்கிறாளா இல்லை மொத்த குடும்பத்தையும் சேர்த்து சொல்கிறாளா? ஆராய்ந்தபடி அவன் பின்னாலேயே தொடர்ந்து போனார் சிவானந்தன். அவர்களை திரும்பி பார்த்த மேகா, ஏங்க நாங்கள் கூப்பிட்டா வரமாட்டீங்க, அதுவே உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்டா மட்டும் வந்துடுவீங்க, அப்படித்தானே? போங்க, உங்கள் பேச்சு காய் என்று போலி மனத்தாங்களுடன் சொன்னாள். அவள் சித்திரலேகாவை சிவானந்தனின் தோழிதான் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள திரும்ப திரும்ப முயற்சி செய்கிறாள் என்ற எண்ணத்தில் உதட்டை கடித்து கொண்டாள் சித்திரலேகா. புது இடம், புது மனுஷங்க, அதனால் ஒதுங்கி இருக்க நினைச்சிருப்பாங்க என்ற மகேஷ் சித்திரலேகாவை நேரடியாக பார்த்து, இது உங்கள் வீடு போல சித்திரலேகா, தேட் பர்சன் போல ஃபீல் பண்ண வேண்டாம் என்று ஆழ்ந்த குரலில் சொன்னான். அதற்கு மேகாவும் மானியும் சன்ன குரலில் ரகசியம் பேசி சிரித்ததில் சித்திரலேகாவுக்கு என்னவோ போல இருந்தது. காஃபி, டிஃபன் எடுத்துக்கலாமா? அபிராமி பரிவுடன் உபசரித்தாள். அவர்கள் சினிமாவை பற்றி பேசினார்கள், விளையாட்டுக்குள் புகுந்தார்கள், நாட்டு நடப்பை அலசினார்கள். கடைசியில் அவையெல்லாம் அழுத்து போனவர்களாக அசுவாரஸ்யமாக பேச்சை நிறுத்திவிட்டார்கள். ஜெகதீஷன் மகேஷிடம் எஸ்டேட் நிலவரத்தை பேச ஆரம்பித்தார். சித்திரலேகாவை பார்வையிட்டு கொண்டிருந்த மகேஷ் அவர் கேட்ட விவரங்களை சொல்ல முடியாமல் தடுமாறினான். வாகீசன் மறைந்து கொண்டிருந்த சூரியனின் அஸ்தமன தோற்றத்தை சோகத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். அபிராமியும் அவளுடைய 2 மருமகள்களும் பொற்கொடியை பற்றி எதையோ பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். வாணியும் மேகாவும் எதையோ பேசுவதைப் போல பாவனை செய்தபடி சிவானந்தனை பார்வையிட்டு கொண்டிருந்தார்கள். சுரேஷ் பாடப்புத்தகங்களிலிருந்து தப்பித்தால் போதும் என்ற நினைவுடன் நிம்மதியாக உட்கார்ந்திருந்தான். அகிலேஷனின் முகத்தில் பரிதவிப்பும் சோகமும் கலந்த உணர்வுகள் விரவி இருந்தன. சிவானந்தனுக்கு என்னடா இது என்று ஆகிவிட்டது. இதை பார்க்கவா என்னை அழைத்து வந்த? சித்திரலேகாவின் விழிகள் அவனை கேட்டன. கமான், அவன் குரல் கொடுத்தான். யாராவது பாடுங்களேன். அவனது அறிவிப்புக்கு நான் நீ என்று இளையவர்கள் போட்டி போட்டார்கள். கிடைத்திருக்கும் வாய்ப்பில் அழகான காதல் பாடலொன்றை பாடி சிவானந்தனை கைப்பற்றி விட வேண்டும் என்ற குறிக்கோளுடன் மேகாவும் மானியும் மனதுக்குள் காதல் பாடல்களை கோர்த்து கொண்டிருந்த போது, போட்டி எதுக்கு? சித்திரலேகா பாடட்டுமே, உங்களுக்கு தெரியுமா? ஷீ இஸ் எ குட் சிங்கர் என்றான் சிவானந்தன். மறுத்து பேச நினைத்த சித்திரலேகாவை பாடுமா என்ற அபிராமியின் குரல் தூண்டியது. நானொரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை. அவள் பாட ஆரம்பித்ததும் அகிலேசனின் முகத்தில் வந்த அதிர்ச்சியில் சிவானந்தனின் புருவங்கள் முடிச்சிட்டன. தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவுமில்லை, அதை சொல்ல தெரியவில்லை. சித்திரலேகாவின் பாடலின் சோகத்தில் பாவம் என்று பரிதாபப்பட்டாள் அபிராமி. சிவானந்தனுக்கோ அந்த பாடல் வரிகள் சித்திரலேகாவின் மனதை படம் பிடித்து காட்டுவதை போல இருந்தன. இவள் மனதில் இவ்வளவு துக்கணமா என்று மனம் கசிந்தான் அவன். வாகீசனின் கண்கள் கலங்குவதை அவனால் பார்க்க முடிந்தது. அவர் துடிப்புடன் சித்திரலேகாவை பார்த்து கொண்டிருந்தார். அவரின் மனம் துயரம் எதனால் வந்தது என்று அறியும் மார்க்கம் தெரியாமல் சிவானந்தன் குழம்பி போனான். சித்திரலேகா வெறுமையான பார்வையுடன் அகிலேசனை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் பார்வையில் அவர்
பார்வையில் துடிப்பு வந்தது. அவள் இதழ்களோ அந்த துடிப்பை கண்டு கொண்டு இகழ்ச்சியாக மடிந்து வளைந்தன. இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ, நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ, விதியோடு நானாடும் விளையாட்டு பாரு. அவளின் பாடலின் கேள்விக்கு சக்தி இருந்தால் அவளின் அந்த துக்கத்திற்கு காரணமானவர்களை எரித்து சாம்பலாயிருந்திருக்கும். அத்தனை உணர்ச்சி பூர்வமாக பாடலை கேட்டதில் அகிலேசன் எழுந்து கொள்ள போனார். வாகீசனின் கரம் அவரை தடுத்து நிறுத்தி உட்கார வைத்தது. சித்திரலேகாவின் விழிகள் சுழன்று மேகாவிடமும் வாணியிடமும் வந்து நிலைத்தன. சுரேஷின் கை தொட்டு தட்டியவள், பாட்டு படிச்சா சங்கதி உண்டு, ஏன் பாட்டுக்குள்ளேயும் சங்கதி உண்டு, கண்டுபிடி என்று இமை சிமிட்டிய போது இளையவர்கள் அதை ரசித்து சிரித்தார்கள். சித்திரலேகாவின் கண்கள் கலங்கிவிட்டதில் துர்கா அவள் கையை பற்றி தட்டி கொடுத்தாள். அதில் சித்திரலேகாவின் விழிகளில் எதுவோ வந்து போனது. அவள் துர்காவை பார்த்தபடி, தலையெழுத்தென்ன, என் முதலெழுத்தென்ன சொல்லுங்களேன் என்ற பாடலில் கேட்டபோது தன்னையறியாமல் சித்திரலேகாவை இழுத்து தோளில் சாய்த்து கொண்டாள் துர்கா. இரவு உணவின் போது யாரும் அதிகமாக பேசவில்லை. அபிராமியும் சரி, பவானியும் சரி. சித்திரலேகா பாடிய பாடலின் கணத்திலிருந்து வெளியே வராதவர்களாக கனத்த மனத்துடன் இருந்தார்கள். துர்காவிற்கு எப்போதுமே இலகிய மனது. அவளால் சித்திரலேகா பாடும் துயரை காண முடியவில்லை. பாவம் அந்த பொண்ணு, இந்த வயசுல இப்படி பாடணுமா? அவ மனசுல எந்த அளவுக்கு துக்கம் இருக்கும்? அகிலேசனிடம் சொல்லி சொல்லி ஓய்ந்து போனாள். அவளுக்கு மேலே அகிலேசன் கனத்த மனத்துடன் இருந்ததை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏதாவது ஒரு விதத்தில் சித்திரலேகாவை அந்த துன்பத்திலிருந்து மீட்டு இளைப்பாற வைக்க வேண்டும் என்று அவள் மனமாற விரும்பினாள். சித்திரலேகாவின் முகத்தில் சிறிதளவு புன்னகையை பார்க்க அவள் துடித்தாள். அதனால் தானோ என்னவோ சித்திரலேகா வாகீசனை பார்த்து, நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறதா இருக்கேன் என்று சொன்னபோது, இன்னைக்கு தானேம்மா வந்த, ஊருக்கு போக இப்போ என்ன அவசரம் வந்திருக்கு, கொஞ்ச நாளைக்கு எங்கள் கூட தங்கிட்டு போமா என்று முதல் ஆளாக துர்கா சொன்னாள். துர்காவின் வார்த்தைகளில் அதிர்வுடன் இருந்த அகிலேசனின் கண்களும் வாகீசனின் கண்களும் சந்தித்து மீண்டன. அதை ஒரு வேளையாக அவர்கள் இருவரும் செய்கிறார்கள் என்பதை கவனித்து வைத்திருந்த சிவானந்தன், இவங்க 2 பேரும் ஏன் லவ்வர்ஸ் போல ஒருவர் முகத்தை ஒருத்தர் உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ற சிந்தனையில் ஆழ்ந்தான். துர்கா சொல்கிறதும் சரிதான் சித்திரலேகா, வராத பொண்ணு வந்திருக்க, எங்க கூட கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போமா. பாரு, இது மே மாதம், சேர்வராயன் மலை கோவிலில் திருவிழா நடக்க போகுது. நம்ம சிவா கூட அதுக்காகத்தான் வந்திருக்கான். 2 நாளில் அவனோட அப்பா அம்மாவும் தங்கையும் வரப்போகிறாங்க. எங்கள் அபி பிறந்து வளர்ந்த ஊர் இல்லையா இது? வருஷம் சேர்வராயன் கோவில் திருவிழாவுக்கு அவள் வராமல் இருக்க மாட்டா. ஏற்காட்டில் அந்த திருவிழா விமர்சையாக கொண்டாடுவாங்க. திருவிழாவுக்குன்னு வந்து இறங்கினதை போல நீயும் வந்திருக்க. திருவிழா பக்கம் பார்க்காம கிளம்புறேன்னு சொன்னால் எப்படிம்மா? இந்த வீட்டில் உனக்கு என்ன குறைன்னு சொல்லு. தாத்தா பாட்டியாக நாங்கள் இருக்கோம். இந்த குடும்பத்தில் நீ வேத்து மனுஷி இல்லை. இருந்துட்டு போமா. அபிராமி சித்திரலேகாவின் முகவாயை ஒற்றை விரலால் நிமிர்த்தி முகம் பார்த்து கேட்டபோது சித்திரலேகாவால் அதை மறுக்க முடியவில்லை. ஆகட்டும் பாட்டி, ஆனால் திருவிழா முடிஞ்சதும் நான் கிளம்பிடுவேன். நீங்கள் என்னை தடுக்கக்கூடாது, கண்டிப்பான தொனியில் கூறினாள் சித்திரலேகா. தடுத்தாதான் என்னம்மா, நீ என் பேத்தி மாதிரின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இங்கேயே உனக்கு ஒரு கிளினிக் வைத்து தர்றேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பொருத்தமான மாப்பிள்ளையை பார்த்து பேசி முடித்து உன் கல்யாணத்தை ஜாம் நான் நடத்தி வைக்கிறேன்மா. நீ எதற்காக? நாகர்கோவிலுக்கு போய் தன்னந்தனிமையில் கிடந்து அல்லாடனும் வாகீசன் எடுத்து சொன்னார். தன்னந்தனிமையிலே தான் இருக்கணும்னு விதி இருந்து தான் ஆகணும் சார். மற்றபடி என் கல்யாணத்தை பற்றி பேசி நீங்கள் யோசிக்க வேணாம் சார். எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கடைசி வரைக்கும் என் வேலையை பார்த்துக்கிட்டு தனியாகவே இருந்துடணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார். அதனால் என்னை உங்கள் பேத்தி மாதிரின்னு சொல்லவே சொல்லாதீங்க. கரான முகத்துடன் சொல்லிவிட்டாள் சித்திரலேகா. வாகீசனின் முகம் விழுந்து விட்டது. எதையோ சொல்ல வந்த அகிலேசனை கவனிக்காததை போல சித்திரலேகா திரும்பி மேகாவிடம் பேச ஆரம்பித்து விட்டார். அகிலேசனின் முகம் சோர்ந்து விட்டது. உணவுக்கு பின்னால் தூங்க போவதற்காக சித்திரலேகா மாடி ஏறிய போது அவள் பின்னாடியே வேகமாக வந்த மகேஷ், உங்கள் பாட்டு நல்லா இருந்தது என்று புகழ்ச்சியாக சொன்னான். தேங்க்ஸ், இணக்கமான குரலில் பதில் சொன்னாள் சித்திரலேகா. தேன் குரலுங்க உங்கள் குரல். பி சுசிலா பாடினதை போலவே இருந்தது. விடாமல் அவன் ஐஸ் வைத்தான். பி சுசிலா பாட்டை நீ கேட்டதே இல்லையா?
மகேஷ் என்ற சிவானந்தனின் குரலில் அகப்பட்டு கொண்டவனாக மகேஷ் திரும்பி பார்க்க சித்திரலேகாவும் பார்த்து வைத்தாள். ஹாலின் சோபாவில் கால்மேல் கால் போட்டு அமர்ந்து மடியில் ஒரு லேப்டாப்பை வைத்திருந்தான் சிவானந்தன். மகேஷிடம் புருவங்களை உயர்த்தி சொல்லு என்று குறுக்கு விசாரணை செய்தான். அது வந்து ஏன் கேட்டதில்லை? நான் கேட்டிருக்கேன். ஆமாம் என்று குரலை உயர்த்தினான் மகேஷ். இஸ் இட்? அமர்த்தலாக வினவிய சிவானந்தன் ஹாலை ஒட்டியிருந்த பால்கனியை பார்த்து மேகா என்று அழைத்தான். அவளை எதுக்கு கூப்பிடுறீங்கத்தான்? மகேஷ் ஆட்சேபித்தான். நீ சொன்னதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு பிட்டு வைக்க அவள்தான் லாயக்கு. எனக்கெல்லாம் நீ தோதுபட மாட்டே. சிவானந்தன் சொல்லி கொண்டிருந்த போது என்னத்தான் என்ற தேனினும் இனிய குரலில் கேட்டபடி அங்கே மின்னலென வந்து நின்றாள் மேகா. அவளுடன் பால்கனியில் அரட்டை எடுத்து கொண்டிருந்த வாணியும் கூடவே சேர்ந்து பிரசன்னமானதில் ஒட்டுப்புல் என்று அவளை மனதில் திட்டி தீர்த்தாள் மேகா. உங்க அண்ணன் என்னமோ பி சுசுலாவை பற்றி எல்லாம் பேசுகிறானே, கொஞ்சம் என்னன்னு கேளு. அண்ணனா? பி சுசுலாவை பற்றி பேசிச்சா? ஏன்னா உனக்கு இந்த வேலை? அவங்கெல்லாம் ஜீனியஸ். அவங்கள பற்றி தெரிஞ்சால் பேசணும், தெரியலைன்னா பேசாமல் இருக்கணும். அதை விட்டுட்டு வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டியே. அதுவும் யாரிடம் வாயை கொடுப்ப? அத்தானிடமா? நான் ஒன்றும் அத்தானிடம் சொல்லலை, சித்திரலேகாவிடம் பேசிக்கிட்டு இருந்தேன். அத்தான் தான் தேவையில்லாமல் கிராஸ் கொஸ்டின் பண்ணுறாரு. ஒரு பாட்டை நல்லா இருக்குன்னு கூட நான் சொல்லக்கூடாதா? கிராஸ் கொஸ்டின் பண்ணாமல் என்ன செய்வாங்க? சித்திரலேகா பாடினா பி சுசிலா பாடினதே போல் உனக்கு இருக்கா? எங்கே பி சுசிலா பாடின வேறொரு பாட்டை இங்கே அவிழ்த்து விடு, கேட்போம். என்ன மெகாவாணி, உங்கள் அண்ணன்காரன் பாட போகிறான். அந்த இசை இன்ப வெள்ளத்தில் தொபுக்கடின்னு குதிக்க நீங்கள்லாம் ரெடியா? இவன் பாடுறது இசை வெள்ளம் போல இருக்கா? அதில் நாங்கள் குதிக்க வேற செய்யணுமா? அதுக்கு பதிலாக நம்ம வீட்டு ஸ்விம்மிங் பூலில் குதிச்சிடலாம். பாருண்ணா, 1000 தான் இருந்தாலும் நாங்கள் உன்னோட அன்பு தங்கைகள். அத்தன் சொல்கிறாருன்னு பாடிக்கிடி வச்சிடாதே. எங்கள் மேலே கருணை காட்டு. நீ வாயை திறந்து பாடினேன்னு வையே, நாங்கள் அவ்வளவுதான். மெகா கெஞ்சுதலாக சொல்ல வாணி கூட்டி சேர்ந்து கொண்டு சிரித்தாள். இது அவ்வப்போது நடப்பதுதான் என்றாலும் சித்திரலேகாவின் முன்னால் அன்று நடந்ததை மகேஷ் ரசிக்கவில்லை. இசைஞானத்தை விட கேள்வி ஞானம்தான் ரொம்ப முக்கியம். எனக்கு வேணும்னா பாட்டை ராகத்தோட பாட தெரியாமல் இருக்கலாம், அதுக்காக ரசனை வராமல் போயிருமா என்று அவன் வழக்கடித்தான். அந்த கேள்வி ஞானத்தை தான் இங்கே காட்டச் சொல்கிறேன். சிவானந்தன் விடவில்லை. இந்த அத்தான் அதை கெட்டியாய் பிடிச்சுக்கிட்டு தொங்குறாரே, என்ன செய்யலாம்? அவன் தீவிரமாக யோசித்தான். உடனடியாக அவன் பெண் குரலில் வெளியிருந்த பாடல் எதையாவது பாடி காட்டியே ஆக வேண்டும் என்று நிர்பந்தம் உருவாகிவிட வேறு வழியின்றி, சிரிச்சி சிரிச்சி வந்தான் சீனா தானாடோய், சிரிக்கி சிரிக்கி மக காணா போனாடோய் என்று விதியை நொந்தபடி மனதில் தோன்றிய சூழ்நிலை பாடலை பாடுவதாக நினைத்து கொண்டு அந்த வார்த்தைகளை சொல்லி வைத்தான். இதுதான் பி சுசிலா பாடின பாட்டா? கிரேஸ் அடிக்க வந்துடுவாங்க. முதல்ல இது பாட்டா? வசனம் என்னல நான் நினைச்சேன். அப்போ பாட்டோட டயலாக்னு சொல்லலாமா? வேறு வழி? மேகாவும் வாணியும் பண்ணிய கலாட்டாவில் மகேஷ் அந்த இடத்தை விட்டு வேகமாக போய்விட்டான். மேகாவும் வாணியும் தங்களுக்குள் பேசிக்கொள்ள ஆரம்பிக்க சிவானந்தன் நிமிர்ந்து சித்திரலேகாவை துளைப்பதை போல ஒரு பார்வை பார்த்து வைத்தான். இவன் ஒருத்தன் அடிக்கடி இப்படி பார்த்து வைப்பான். ஆயாசத்துடன் அந்த இடத்தை விட்டு அகன்ற சித்திரலேகா அறைக்குள் நுழைந்தாள். இன்னும் சிறிது நாள்கள் இந்த வீட்டில் இருந்துதான் ஆக வேண்டுமா என்று அலுப்போடு பெட்டியை திறந்து துணிகளை அலமாரியில் அடுக்க ஆரம்பித்தாள். அடர்ந்த மரங்களின் ஊடே நடந்து கொண்டிருந்ததால் அவர்கள் மீது வெயில் விழாமல் நிழல் படர்ந்திருந்தது. சிவானந்தன் கோபத்துடன் இருப்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. இவனுடைய கோபத்தை பற்றி எனக்கென்ன கவலை என்று அவளின் மேல் மனம் நினைத்தாலும் ஆள் மனம் அதை பற்றித்தான் கன்னத்தில் கை வைக்காமலே ஆழ்ந்து விசனப்பட்டு தொலைத்தது. ஒன்று தானா தெரியணும், இல்லைன்னா மற்றவங்க சொல்கிறதை வைத்தாவது தெரிந்துக்கணும். சிடுசிடுத்தான் சிவானந்தன். எதைன்னு சொன்னாதானே தெரியும் என்றாள் சித்திரலேகா. எதைன்னு நான் சொல்லித்தான் நீ தெரிந்துக்கணுமா? உனக்கா அது தெரியாதா? சிவானந்தன் திரும்பி அவளை முறைத்தான். அவனது அந்த பார்வையில் சித்திரலேகாவுக்கு மூச்சு திணறியது. அவள் பேச முடியாமல் தடுமாறினாள். அவன் பார்வையின் வேகத்தில் முகம் சிவந்து தலையை குனிந்து கொண்டவளை பார்த்தவனின் முகத்தில் மென்மை விரவியது. அதுவரை அவன் முகத்தில் இருந்த கடினம் மறைந்து அவன் முகம் இலகியதை உணராதவளாக அவள் உதட்டை கடித்து தன் உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வர முயன்று கொண்டிருந்தாள். அதுதான் லேடி சீட். சிவானந்தன் கை காட்டினான். பச்சை பசேல் என்ற இயற்கையின் ரம்யம் சூழ இருந்த அந்த குன்றின் திட்டிலிருந்து பார்த்தால் ஒட்டுமொத்த சேலமும் தெரிந்தது. எதனால் இந்த இடத்திற்கு லேடி சீட் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று யோசித்தாள் சித்திரலேகா.
அவனிடம் அதை கேட்டபோது அவன் கண்களில் கள்ளத்தனம் வந்தது. அவன் எதையோ வில்லங்கமாக சொல்லி வைக்கப் போகிறான் என்ற எதிர்பார்ப்பில் சித்திரலேகாவின் மனது படபடத்தது. ஒருவேளை அந்த இடத்தில் உட்கார்ந்தா அவங்க மனதுக்கு பிடித்த பெண்ணின் மடியில் உட்காருவதை போல் ஃபீல் பண்ணினாங்களோ என்னவோ. அவனது கண்களில் தெரிந்த இரகசிய செய்தியில் அவன் மனதில் எந்த பெண்ணின் மடி வந்து போகிறது என்று உண்மை வந்து போக சித்திரலேகாவுக்கு திரும்பவும் திணறல் வந்தது. சிவானந்தனின் பார்வை அவள் முகத்தின் மீது படிந்து இறங்கி மடியின் மீது வந்து நின்றதில் சட்டென்று நடந்து விட்டாள் சித்திரலேகா. அவன் முகத்தில் கோபத்தின் ரேகை படிந்தது. நான் பேசினா நடப்ப, அவன் பேசினா நின்னு கேப்பியோ? உருமினான். எவன் பேசினதை சொல்றீங்க? உண்மையிலேயே சித்திரலேகாவிற்கு அவன் யாரை சொல்கிறான் என்று புரியவில்லை. அவன்தான் மகேஷ். சிவானந்தன் எரிச்சல் பட்டான். அவரை சொல்றீங்களா? சித்திரலேகாவின் முகத்தில் படர்ந்த மென்மையில் சிவானந்தனின் முகம் மாறியது. அவன் முகத்தில் விரவி இருந்த மென்மை மறைந்து கடினம் வந்து விரவி நின்றது. அவன் மனதில் காலையில் அவன் கண்ட காட்சி வந்து நின்றது. தூங்கி எழுந்தவன் போல காலை நேர உடற்பயிற்சிக்காக தோட்டத்துக்கு போனான். அங்கே மகிழ மரத்தருகில் நின்றிருந்த மகேஷும் சித்திரலேகாவும் எதையோ பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். மகேஷின் விழிகளில் சித்திரலேகாவுடன் பேசும்போது ஏற்படும் தனிப்பட்டதொரு உற்சாகத்தை அப்போதும் கண்ட சிவானந்தனுக்கு எரிச்சல் ஏற்பட்டது. அவனை கண்டதும் அவர்கள் பேச்சை நிறுத்திவிட்டதில் அவனது எரிச்சல் அதிகமானது. அதிலும் மகேஷ் அவனிடம், என்ன அத்தான், தூங்கி எழுந்ததும் காபி சாப்பிடாம தோட்டத்து பக்கமாக வந்துட்டீங்க என்று கேட்டதில் அந்த எரிச்சல் அதிகமானது. அந்த நேரம் பார்த்து அங்கே வந்த அபிராமி, ஏண்டா மகேஷ், நீ காப்பி கேட்டேன்னு உன் ரூமுக்கு காப்பி போட பொற்கொடி போயிருக்கா, நீ என்னடானா அத்தான் கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்க, அங்கே காப்பி கேட்டுக்கிட்டு இங்கே என்ன பண்ணுற என்று அதட்ட வைத்ததும் சிவானந்தனின் முகத்தில் ஏளனம் பரவியது. பாட்கி கேட்குறாங்கல்ல, பதில் சொல்லு. அவன் விழிகளில் அபிராமியின் பக்கமாக சைகை செய்தான். இவர் வாக்கிங் வந்தாராம் பாட்டி என்றாள் சித்திரலேகா. இதை எதுக்கு புதுசா செய்கிறான்? ஏற்காடு குளிரில் விடியற்காலையில் இழுத்து போர்த்திக்கிட்டு தூங்காம யாராவது தோட்டத்து பக்கமா வருவாங்களான்னு கேட்பானே, இவனாவது வாக்கிங் வர்றதாவது? அபிராமி நொடித்தாள். இல்லை பாட்டி, அப்படிதான் சொன்னார். தோட்டம்னா இவருக்கு பிடிக்குமாமே. சித்திரலேகா அபிராமிக்கு புரிய வைக்க முயன்றதில் அபிராமிக்கின் சிரிப்பு தான் அதிகமானது. இவன் உன்னிடம் ரீல் சுற்றி இருக்கான், அது புரியாம இவனுக்கு நீ வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்க. அம்மாடி சித்திரலேகா, இந்த ஏற்காட்டில் எங்கே பார்த்தாலும் இலையும் தலையும் செடியும் கொடியும் பூவுமான் இருக்கும். தோட்டத்திலையும் அதுதானே இருக்குன்னு இவன் கேட்பான். இவன் தோட்டத்து பக்கம் அதிகமாக வரமாட்டான்மா. நீ புதிதாய் வந்திருக்க, உனக்கு இந்த தோட்டத்தையும் ஏற்காட்டையும் பிடிச்சிருக்கும். இவனுக்கும் அதே போல தான் இருக்கும்னு நீ நினச்சிட்ட. மற்றபடி இவனாவது தோட்டத்தில் வாக்கிங் போகிறதாவது. டேய், நீ இப்போ பொற்கொடி கொடுக்குற காப்பியை வாங்கி குடிக்க ஓட்டம் போடுற. இல்லைன்னா இன்னைக்கு உன்னால தான் பொற்கொடியோட சமையல் வேலை கெட்டுருச்சுன்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். எப்படி வசதி? அபிராமி போட்ட போட்டில் மகேஷ் அந்த இடத்தை விட்டு அதிவேகமாக அகன்று விட்டான். உங்கள் 2 பேருக்கும் ரத்னா கிட்ட காப்பியை கொடுத்து விடுறேன். அபிராமி பரிவுடன் சித்திரலேகாவின் தலையை வருடி கொடுத்து விட்டு போய்விட்டாள். சிவானந்தனின் துளைக்கும் பார்வை அப்போதுதான் ஆரம்பமானது. யார் எதை சொன்னாலும் நம்பிடுவியா? அவன் ஆழமான குரலில் கேட்டபோது இவன் எதற்காக இந்த அளவுக்கு கோபப்படுகிறான் என்று குழப்பினாள் சித்திரலேகா. அவர் நம்புறதை போலதான் பேசினார். ஓ, மற்றவங்க சொன்னால் மட்டும் சட்டுன்னு நம்பிடுற, அதுவே நான் சொன்னால் எதையும் நம்ப மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. அப்படி அவன் எதை சொன்னான்? அவள் எதை மறுத்து அடம் பிடித்தாள் என்ற கேள்வி அவள் மனதில் சுழன்றது. அவன் தேவையில்லாமல் மகேஷை காயப்படுத்தி கொண்டிருப்பதை போல அவளுக்கு தோன்றியது. சொல்கிறவங்க சொன்னால் நம்பதானே தோணும் என்று சொல்லிவிட்டாள். ஓ, அப்போ அவன் எதை சொன்னால் நம்பிடுவ? அவன் கோபத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த போது நல்ல வேளையாக துர்கா காபி கப்புகளுடன் அங்கே வந்து விட்டாள். சிவானந்தனின் கோபத்திலிருந்து தப்பிக்க முடிந்துவிட்ட நிம்மதியுடன் துர்காவை நன்றியுடன் பார்த்தபடி காப்பி கோப்பையை வாங்கி கொண்டாள் சித்திரலேகா. சற்று நேரம் துர்காவுடன் பேசியபடி அவள் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தாள். அவளை திட்டுவதற்கான தனிமை பறிபோனதில் சிவானந்தன் அவளை கோபத்துடன் உறுத்து பார்த்து கொண்டிருந்தான். அப்பாடி, தப்பிச்சிட்டேன். சித்திரலேகாவின் தப்பித்த நிம்மதி அன்று மாலை வரை நீடித்தது. மாலையில் அவள் அதை மறந்தும் போய்விட்டாள். அதனால்தான் சிவானந்தன் உலாவ அழைத்தது மறுக்காமல் அவனுடன் கிளம்பிவிட்டாள். இன்னைக்கு லேடி சீட்டை காட்டப் போறேன் என்று அவன் சொன்னதும் பெண்கள் உட்கார்க்குவதற்கான பூங்காவுக்கு அழைத்து போகிறானோ என்றுதான் அவள் நினைத்தாள். அப்படி இல்லாமல் ஏற்காட்டின் தனிப்பட்டதொரு சிறப்பம்சமாக இருந்த அந்த மலைத்திட்டிற்கு லேடி சீட் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்ததும் அவளுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. அவனோ அதை பற்றி எதையும் பேசாமல் அங்கேயும் வந்து மகேஷை பற்றி பேசியதில் அவளுக்கு தலையில் அடித்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. ஒரு சந்தேகம். அவள் பேச்சை மாற்றினாள். என்ன?
அவன் முகம் சுளித்தான். ஆண்கள் உட்காருகிறப்ப அவங்கவுங்க மனதுக்கு பிடித்த பெண்ணின் மடியை நினச்சிக்குவாங்கன்னா பெண்கள் உட்காருகிறப்ப என்ன நினச்சிக்குவாங்களாம்? சித்திரலேகாவின் கண்ண சிகப்பில் சிவானந்தன் மகேஷை மறந்தான். இருள் பரவிய அவ்வேளையில் ஏற்காட்டின் லேடி சீட்டில் அவர்கள் இருவரும் இணைந்து நின்று பார்த்தபோது சேலம் நகரம் விளக்குகளுடன் ஒளிர்ந்தது. சலக் சலக் என்ற சப்தம் எதனால் ஏரியினில் ஏற்படுகிறது என்று திரும்பி பார்த்தாள் சித்திரலேகா. சுரேஷ் ஏதோ ஒரு சிந்தனையோடு ஏரிக்குள் சின்னஞ்சிறு கற்களை விட்டெறிந்து கொண்டிருந்தான். சுரேஷ், சித்திரலேகா அவளருகே போய் அன்புடன் அழைத்தாள். அவன் அவளை ஏறிட்டு பார்த்தான். இங்கே என்ன பண்ணுற? எல்லோரும் அங்கே இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல தானே நானும் இருக்கணுமா? வேண்டாம் தான். ஆனால் நீ தானே எல்லோரும் ஏரிக்கு போட்டிங் போகலாம்னு கிளம்பி வந்தப்போ கூட வர்றேன்னு அடம் பிடிச்ச. உனக்கு பிடிக்கலனா வீட்டிலேயே இருந்திருக்கலாமே. வீட்டில் இருந்தால் படிக்கணுமே. சுரேஷின் சலிப்பான பதிலில் சித்திரலேகாவின் புருவங்கள் சுருங்கின. அவனுக்கு படிக்க பிடிக்கவில்லை என்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஆனால் பிடிக்காது என்பதற்காக படிக்காமல் இருந்துவிட முடியுமா? சிவானந்தன் சொன்னதை போல என்னதான் பணம் கொட்டி கிடந்தாலும் அதை கட்டி காப்பாற்ற படிப்பு தேவைப்படுமே. சுரேஷ், உனக்கு உன் பாடங்களை பிடிக்கவில்லையா, இல்லை புரியவில்லையா? சித்திரலேகாவின் நிதானமான கேள்வியில் ஏரியில் கற்களை விட்டு எறிவதை நிறுத்திவிட்டு அவளின் முகத்தையே ஊன்றி பார்த்தான் சுரேஷ். இது போன்ற ஒரு அணுகுமுறையை இதற்கு முன்னால் எவரும் அவனிடம் மேற்கொண்டதில்லை. இதை போன்றதோடு கேள்வியையும் கேட்டதில்லை. படி படி படி, இதை மட்டும்தான் அவனிடம் சொல்லியிருக்கிறார்கள். அதையும் தாண்டிய ஓர் கேள்வியை புரிதலுடன் கேட்டது சித்திரலேகா மட்டும்தான். புரியலை, அதனால் பிடிக்கலை. சுரேஷ் தன் பிரச்சனையை தெளிவாக சொல்லிவிட்டான். சித்திரலேகா அவன் தோளில் கை போட்டு பாசத்துடன் அவன் தலையை கோதிவிட்டாள். அவ்வளவுதானா? இதுக்கு போயா வெக்ஸ் ஆகிறே? வேற என்ன செய்கிறது? இன்னும் 3 நாளில் ஸ்கூலில் +2க்கான ஸ்பெஷல் கிளாஸ் ஆரம்பிச்சிடும். இத்தனை நாளாக பரவாயில்லை. மார்க்கு குறைஞ்சாலும் கொஞ்சம் திட்டோட தப்பிச்சிடலாம். இனிமேல் அப்படி இருக்க முடியாது. +2வில் மார்க் குறைஞ்சா அப்பா என்னை மன்னிக்கவே மாட்டார். டியூஷன் போகலாமில்ல? அவங்க புரிகிறதை போல சொல்லி கொடுக்காதானே. ஸ்கூலில் நடத்துகிற பாடத்துக்கும் டியூஷனுக்கும் பெரிசா வித்தியாசம் எதுவும் இல்லையக்கா. மனம் விட்டு பேச ஒரு ஜீவன் கிடைத்து விட்டதில் தன் மனதில் இருந்ததை கொட்டி கொண்டிருந்த சுரேஷின் அழைப்பில் நிமிர்ந்த சித்திரலேகாவின் கண்கள் ஒளிர்ந்தன. இத்துடன் சித்திரமே நில்லடியின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் சித்திரத்தை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த எபிசோடை நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. தேங்க்யூ.